ஒரு சிறிய கிராமத்தில் தீபா என்ற 8 வயது சிறுமி இருந்தாள். அவள் பாடல்களை பாடவும், கவிதைகளை படிக்கவும் மிகவும் விரும்பினாள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவளுக்கு பயம். மேடையில் பேசுவது. அவள் பள்ளியில் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது, நண்பர்கள் அனைவரும் பாடலும் நடனமும் ஆடும்போது, தீபா எப்போதும் மூலையில் நின்று கைகளை சுருட்டி கொண்டு பார்க்கும். ஒரு நாள் ஆசிரியர் சொன்னார், "தீபா, நீயே நம் பள்ளி விழாவில் துவக்க உரை பேசணும்." தீபா பதறினாள். "அம்மா, எல்லோரும் என்னை பார்த்து கொண்டு நிக்க போறாங்க. என் குரல் நடுங்கும்." என்று அழுதாள். அவள் அம்மா மெதுவாகச் சிரித்தார். "கண்மணியே, பயம் எல்லாருக்கும் வரும். ஆனா துணிச்சல் வந்தாதான் பயம் போயிடும். நீயே உன் இதயத்தோட பேசு. யாருக்காக? உன் கனவுக்காக." அந்த இரவு தீபா கண்ணாடி முன் நின்று பலமுறை உரையை பயிற்சி செய்தாள். ஒவ்வொரு முறையும் சிறிது சிறிதாக தன்னம்பிக்கை அதிகரித்தது. விழா நாள் வந்தது. பெரிய மேடையில் நிறைய மக்கள். தீபா இதய துடிப்புடன் மைக்கை பிடித்தாள். சில வினாடிகள் அமைதி. அந்த நேரம் அவள் அம்மாவின் வார்த்தை நினைவுக்கு வந்தது. பயமில்லாம இதயத்திலிருந்து பேசு. தீபா ஆழ்ந்த மூச்சு விட்டாள். சிரித்து உரையை தொடங்கினாள். சில நிமிடங்களில் முழு அரங்கும் கைத்தட்டலால் முழங்கியது. அந்த நாளிலிருந்து தீபா மேடையை பார்த்தால் பயப்படாமல் பெருமையுடன் நின்றாள்.